கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிங்கிற சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 3 மாதங்களை கர்த்தருடைய கிருபையினாலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். லெந்து நாட்கள், 40 நாட்கள் உபவாச கூட்டங்கள், பரிசுத்த வாரங்கள், அவருடைய பாடுகளின் மரணத்தை குறித்து 7 வார்த்தைகள், இதை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இந்த மாதத்தின் கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம். 31ஆம் தேதி கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா என்ற வார்த்தையோடு இந்த மாதத்திலே 4வது மாதத்திலே கர்த்தர் நாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். எதிலிருந்து ஜெயத்தை கொடுத்திருக்கிறார்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, எல்லா விதமான போராட்டத்தின் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மரித்தார், இதோ உயிரோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற வார்த்தையின்படி அந்த நாளிலே கூட ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரி, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இருக்கிறதா அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசைக்கப்படாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுவர்களாக இருப்பீர்களாக என்ற வார்த்தையின்படி 3 காரியத்திலே கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே சொல்லியிருக்கிறார். உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் எதிலே உறுதியாய் இருக்க வேண்டும்? ஜெபத்திலே உறுதியாய் தரித்து இருக்க வேண்டும். அசைக்கப்படாதபடி தாவீது ராஜா தன்னுடைய அநேக காரியங்களில் அசைக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரை என் வலது பக்கத்தில் வைத்திருப்பதினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்ற உறுதியான வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் நாம் என்ன செய்யணும்? பெருக வேண்டும், இன்க்ரீஸ் ஆக வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே, பொருளாதாரத்திலே நம்முடைய வாழ்க்கையில பெருகுருளா இருந்தாலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டுமா? பெருகுருளாக, இன்னும் அதிகமான அபிஷேகத்தை பெற்று ஊழியங்களை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இந்த நாளிலே நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குது. நாம் எம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாயிராமல் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கிறா இருப்போம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஆகினாலே கிறிஸ்துவ மரித்தோலிருந்து எழுந்து நித்திரை அடைதல் முதற்பலனாக இருக்கிறார். ஆகினால் அவர் மரித்தார், ஆனாலும் இந்த நாளிலே உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் எங்கே, எப்பொழுது பரத்துக்கு எடுத்துக்கொண்டப்பட்டார் என்று சொல்ல வார்த்தையின்படி இந்த நாளிலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் முதல் நாளிலே ஆவியானவர் தாமே நமக்கு பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டு அபிஷேகத்திலே நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக கர்த்தருக்கென்று நாம் ஊழியங்களை செய்ய வேண்டும். ஆகினாலே அவளை சொல்லி கொண்டிருக்கும் போதே உயர எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர் லூக்கா அதிகமாக இதை தியோப்பியுல இதை எழுதுகிறார். அவர் போகிற போது அவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் வெண்வஸ்திரமான தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கொண்டிருந்தார்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட அவர் மரித்து கலிலேயா அந்த இடத்திலே பார்க்கும்போது இந்த நாட்களிலே கலிலேயா, நப்தலி நாடுகள் எல்லாம் ஈனப்படுத்தின நாட்களிலே அதிகமாக ஊழியத்தை அந்த இடத்துல அவர் செய்து வந்தார். ஆகினால்தான் கலிலேயராக மனுஷரிடத்திலே அவர் முதன்மையாக அந்த இடத்துல இருக்கிறார். அவர் போகிற போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்றிருக்கிறார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளிலே அவர் மரித்திருக்கிறார் என்று நாம் நிச்சயித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர் சொல்கிறார், அந்த இடத்திலே அது காலியான கல்லறையாக இருக்கிறது. அந்த இடத்துல அவர் யாரை தேடுகள் என்று சொல்லும் போது யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்று திகைத்து நிற்கிற வேளையில அவர் சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகையினாலே அவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி எருசலேமுக்கு சமீபமாய் ஓய்வு நாள் ஆகிற போது ஒலிவ மலையில என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார். அந்த இடத்திலே அவர் எருசலேமுக்கு அவர் திரும்பி வரும்போது அவர் சொல்கிறார், எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆகியனாலே இங்கே ஸ்திரீகளும் இயேசுவின் தாயாக மரியாளும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. நான் அந்த 1 கொரிந்திலே சொன்னது போல அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதிலே தரித்திருந்தார்கள்? ஐயோ எடுத்துக்கொள்ளப்பட்டாரே என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் ஒரு இடத்துல கூடி அவர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட அந்த இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபத்திலே வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த நாட்களிலே நாம் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். அந்த நாட்டிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் அங்கே கூடி இருந்தார்களாம். அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று
மறுதலித்த பேதுரு சொல்றார், சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களும் யூதாசை அந்த காட்டி கொடுத்த அந்த யூதாசம் பரிசுத்தாவின் தாவீதின் வாக்கினாலே முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறப்பட்டதா இருந்தது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இது எல்லாமே நடந்தது என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியாக இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். அதனால ஒரு இடத்துல அவர் சொல்கிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அந்த மறுதலித்த பேதுரு சொல்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார் பாருங்க, 15ஆம் வசனத்திலே, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்கிறார். இந்த நாட்களிலே நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற பலப்படுத்தினது ஆகினால் உண்டாக்கின விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்காக கொடுத்தது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். இந்த நாட்களிலே கூட பரிசுத்த ஆவியான தாமே நம்மிடத்துல வரும்போது நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அநேக ஊழியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நம்மளோடு இருப்பதாக. ஆமே. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மரணமென் கூறிங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் உயிர் தெரிந்திரான்ற மரணத்தையும் சாவையும் நோவையும் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே ஜெயித்தீரான்ற அந்த ஜெயத்தை அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருக்கிறான்ற இந்த மாதம் முழுதும் நீ ஜெயத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.